அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் திரவிய சங்கிரகம் என்ற நூலிலே இருந்து நாம் தத்துவங்கள், பதார்த்தங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு மூன்றாவது அதிகாரத்திலே மோட்ச மார்க்கம் என்பது குறித்தும் ஒரு சில கூடுதல் விளக்கங்களை புரிந்து கொண்டோம். தற்போது சமயக் தரிசனம், சமயக் ஞானம் என்பது குறித்த ஒரு சில நுணுக்கங்களை நமக்கு நூலாசிரியர் நமக்கு தெரிவிக்கிறார். அவற்றினை நாம் காணலாம். திரவிய சங்கிரகத்தினுடைய 42வது காதையிலே நமக்கு சமயக் ஞானம் என்றால் என்ன என்பது குறித்து ஒரு கூடுதல் விவரத்தினையும் நமக்கு தருகிறார். எவற்றையெல்லாம் நீக்கிய ஞானம், எவையெல்லாம் இல்லாத ஞானம் சமயக் ஞானம். கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால், இவை இல்லை என்றால் அந்த ஞானம் சமயக் ஞானமாக, நல்ஞானமாக இருக்கும் என்பதனை அவர் தெரிவிக்கிறார். சம்சய விமோக விப்பம் விவஜயம் அப்பாச ரூபஸ்ஸ கஹனம் சம்மன்னானம் சாயாரம் அநேயபேயம் தூ. 3 விஷயங்களை நீக்கியதாக இருக்க வேண்டும். சம்சயம், விப்பம், வியஜயம். இப்போ அதில் என்ன முக்கியமான விஷயங்களை சொல்கிறாருன்னா, சம்சயம் என்றால் சந்தேகம். ஆன்மா மற்றும் பொருளுடைய சுபாவத்தை, அதாவது ஆன்மா மற்றும் 6 பொருள்கள் இருக்கின்றன, மொத்தம் ஆன்மாவோடு சேர்த்து 6 பொருள்கள் இருக்கின்றன. அந்த 6 பொருள்களுடைய சுபாவம், அவற்றை நாம் விரிவாகவே முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். ஆன்மானா அதனுடைய இயல்பு என்ன, புத்கலம்னா அதனுடைய இயல்பு என்ன, தன்மம்னா என்ன, அதன்மம்னா என்ன, காலம்னா என்ன, இவற்றை பார்த்தோம். அதே போல தத்துவங்களிலும் நம்ம விவரத்தை தெரிந்து கொண்டோம். அந்த 6 திரவியங்களுடைய சுபாவம் இப்படித்தான் என்பதனை எந்த சந்தேகமோ விபரீத கருத்துகளோ நிச்சயம் இன்மையோ இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகம், விபரீத கருத்து, நிச்சயமின்மை இவற்றை நீக்கி அந்த ஆன்மாவுடைய சுபாவத்தை உள்ளது உள்ளபடி அறிவது சமயக் ஞானம். அந்த சமயக் ஞானமானது சவிகல்ப மற்றும் நிச்சய ரூபத்தோடு கூடி அநேக பேதங்களை உடையது. விகல்பம்னா கொஞ்சம் பிரிவுகள் இருக்கு. சமயக் ஞானம் என்பது ஒன்று கிடையாது, ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் பிரிவுகளோடு கூடியது. ஆனாலும் அதனுடைய ரூபம் நிச்சய ரூபமாக இருக்கும் என்று சொன்னால் நிலையான ரூபத்தை கொண்டது. அதான் அந்த அநேக பேதங்களை உடையது. பேதம் என்று சொன்னால் பிரிவுகள், அநேக பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. நம்ம அதனுடைய தொகுப்பை தான் பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் பேதம் இருக்கும், அதனால் அநேக பேதங்கள் என்று இதில் குறிப்பிடுகிறார்கள். அந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சம்சயம் என்று சொன்னால் சந்தேகம், எதில் ஜின பகவான் அருளியது உண்மையோ அல்லது பிறர் சொல்வது உண்மையோ என்று ஐயப்படுதல், அதுதான் சம்சயம். ஜின பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நமக்கு ஆகமமாக 4 அநியோகங்களாக கூறப்பட்டு இருக்கிறது. அதிலே கூறப்பட்டவையெல்லாம் அவற்றை நாம் உண்மை என்று நம்புவதா, அல்லது வேறு சில மார்க்கங்களிலே அவர்களும் தத்துவம் என்று கூறுகிறார்கள், இப்படித்தான் உலகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள், அது உண்மையோ, இது உண்மையோ அது உண்மையோ என்ற ஒரு சந்தேகத்தை கொள்வது. அதே நேரத்தில் கூட நம்முடைய மார்க்கத்திலே கூட ஜினர் கூறிய விஷயங்களிலிருந்து ஒரு சில விஷயங்கள் கூடுதலாகவோ விலகியோ நமக்கு போதிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் அந்த மாதிரி நிகழ்வுகளும் நிகழ்வது உண்டு. அப்போ அது சொல்கிறது உண்மையா, இது பொய்யா என்பது போன்ற ஒரு சந்தேக கண்ணோடு சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று இதிலே சொல்கிறார்கள். ஜின பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அடிப்படை ஆகமத்தில், அதனை கணதரர் எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவற்றை நமக்கு ஆச்சாரியர்கள் எந்த விதத்திலே நூல்களின் மூலமாக விளக்கம் தந்திருக்கிறார்களோ
அதனை அப்படியே உண்மை என்று நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய அந்த பொருளோட சுபாவம். அந்த சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். விப்பம் என்றால் விபரீதம். விபரீதம்னு சொன்னோம்னா இருக்கிறதுக்கு மாறாக தெரிஞ்சுக்கிறது, அது சந்தேகம். இது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகமானது அனாதியானது, இதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இதுதான் நம்ம ஜினர் கூறியது, இதுதான் நம்முடைய தத்துவம். சில மார்க்கங்கள் என்ன பண்ணுறாரு, இந்த கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், அவர்தான் இந்த உலகத்தை அழியாமல் காத்து கொண்டிருக்கிறார், அவர்தான் ஒரு நாள் அழிப்பார், இல்லாட்டி அழிக்காமல் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் சில மார்க்கங்களிலே கூறப்படுகிறது. அப்போ அதை நம்பணும்னு வச்சுங்க, இந்த உலகத்தை ஒருவர் படைத்தார் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அது விபரீதமாக நம்புவது. அது விபரீதம், அது வேறொன்றாக. ஏன்னா நம்முடைய தத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறது, வேறொன்றாக பார்ப்பது, அது விபரீதம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு சிப்பியோ வெள்ளியோ, ஒரு வெள்ளையாக ஒரு பொருள் கடற்கரையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது சிப்பியும் அந்த மாதிரி தான் பளபளன்னு தெரியும், வெயில் வெளிச்சம் பட்டால். வெள்ளியும் அப்படி தான் தெரியும். அப்போ பார்க்கும்போது அது சிப்பியோ வெள்ளியோ என்று சந்தேகப்படுவது சம்சயம், அது சந்தேகத்துக்கு உள்ளாகுது. ஆனால் சிப்பியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு இது வெள்ளி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது விபரீதம். ஏனென்றால் அது சிப்பி என்பது வெளிப்படை, அதை மாறாக சொல்வது வெள்ளி என்று தவறாக நம்புவது விபரீதம். அந்த சம்சயத்துக்கும் விபரீதத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டுக்காக நூல்களிலே ஒரு சில உதாரணம், அதில் இது உண்டு. அதே போல் அனத்தியவசாயம் என்று நாம் கூறுவோம். அனத்தியவசாயம் நிச்சயமின்மை. அத்தியவசாயம்னா நிச்சயம், அனத்தியவசாயம்னா நிச்சயமின்மை. அது என்ன நிச்சயமின்மைனா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. நம்ம அதை நம்புகிறோம், ஆனால் அதில் ஒரு சில கேள்விகளை வினாக்களை எழுப்பும்போது நம்ம என்னமோ அதை நம்புகிறோம், நம்ம மனசுக்குள்ளார இதுதான் சரின்னு படுறோம், அதை நம்புகிறோம். ஆனால் அதை சரி என்று சொல்லி நம்மால் உறுதியாக எடுத்து கூற முடியாமல் இருக்கிறது. இப்போ காலில் கல் முள் போன்ற ஏதோ ஒரு பொருள் குத்திடுச்சு, என்ன குத்திச்சின்னு சொன்னால் நமக்கு அந்த கண்ணால் பார்க்கல, கொஞ்சம் தூரம் வந்த பிறகு வலிக்குது, அப்புறம் எடுத்து பார்க்குறோம். அப்போ கல் குத்திச்சா முள் குத்திச்சா வேறு ஏதாவது கண்ணாடி தூள் நாங்கள் குத்திச்சா கண்ணாடி ஓடு இருந்து அப்படின்னு பார்த்தா அது எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவோம். அந்த நேரத்தில் அதை விளக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அனத்தியவசாயம் என்று நம்ம கூறுவோம். அதாவது பல விஷயங்கள் நமக்கு இதுதான் உறுதியானது என்று தெரிஞ்சிருக்கும் நம்முடைய ஆகமத்திலே. ஆனால் அதில் யாராவது ஒரு சந்தேகத்தை கேட்டுவிட்டால் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம முழுமையாக நம்புகிறோம், அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து கூற முடியாத ஒரு நிலை இருப்பது, அதுதான் அனத்தியவசாயம். அந்த மாதிரியான அந்த 3 விஷயங்களும் நீங்கியதாக இருக்கக்கூடியது அனத்தியவசாயம். அதாவது சமவசரணத்திலே அமர்ந்த பகவான் அவர் அறவுரை கூறுகிறார். அந்த அறவுரை கூறுவது எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுடைய பாஷையிலே சென்று சேர்கிறது. 18 பாஷை பிரதான பாஷையாக இருக்கிறது, 500 பாஷை சிறிய பாஷைகளாக இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் அவரவர்களுக்கு தெரிந்த பாஷையிலே அது போய் சேர்கிறது என்று நமக்கு சமவசரணத்தினுடைய அந்த திவ்யதுணி பற்றி கூறும்போது ஒரு விளக்கம் கூறப்பட்டிருப்பது. இப்போ இதை நாம் நம்புகிறோம், ஆமாம், அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்புகிறோம். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அது எப்படிங்க இந்த மாதிரி 18 பாஷையில் போய் சேரும்? ஒருத்தர் பேசுகிறது ஏதோ ஒரு பாஷையில் தானே பேச முடியும். அவர் தன்னுடைய கண்டம் அசையாமல் உதடு அசையாமல் பேசுகிறார் என்பதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அடுத்த விஷயம். அப்போ எப்படி அது போய் சேருகிறது என்று ஒருத்தர் கேட்கும்போது நமக்கு அதுக்கு விளக்கம் தெரியாத, சில நேரம் அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும். அது அனத்தியவசாயம். ஆனால் உண்மை என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பாஷையில் நம்ம பேசும்போது இன்னொருத்தருக்கு இன்னொரு பாஷையில் போய் சேருன்றதை நம்ப முடியாது. ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரானிக் கூட்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. பார்லிமெண்ட்லேயே என்ன செய்கிறாங்க, ஒருவர் இந்தியில் பேசுவதை அந்த ஹிந்தி தெரியாத தமிழ் ஆளுங்க நம்ம உட்காந்துருக்கோம்னா அப்போ அது ஹிந்தியில் பேசுகின்ற அதே கணத்திலே அதே நேரத்திலே தமிழிலே அவர்களுக்கு கேட்கிறது. அதே போல் தமிழில் பேசுகிறது ஹிந்தியில் போய் கேட்குது.
ஒரு சாதாரண ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன், அதாவது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளே இந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருந்த ஒரு முழுதுணர் ஞானியால அதை செய்ய முடியாதான்ற விளக்கத்தை நம்ம இப்போ கூற முடியும். இப்போ நமக்கு அதுக்கான விளக்கம் இருக்குது. யாராவது கேட்டால் இதை நம்ம சொல்ல முடியும். ஆமாம் அப்படின்னு அவன் ஒத்துந்தானே ஆகணும். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி கண்ணுக்கு நேராக தெரிகிறது. அமெரிக்காவில் இந்த இடத்துல இப்படி இருக்குது, நம்ம நேராக பார்த்துட்டா சொல்ல முடியும். ஒரு செய்தி கிடைச்சிருக்குது, அதை சொல்கிறோம். இப்போ டிவியே வந்து போச்சு, அந்த இடத்த நேராக கொண்டு போய் லைவாக காமிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைச்சி போச்சு. இப்போ அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கின்றன. இப்போ தாவரத்திற்கு உயிர் உண்டுன்னு நமக்கு ஆகமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் அது நிரூபணமானது 18வது நூற்றாண்டில் நினைக்கிறேன். நம்ம ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற இந்திய அறிஞர் அதை உலகுக்கு எடுத்து காட்டினார். அதன் பிறகு உலகம் அதை நம்புகிறது. இப்போ அவருக்கு முன்னாடி அது அத்தியாவசியமாக இருந்தது, கூட்டா அதுக்கு நிரூபிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ அத்தியாவசியமாக மாறிவிட்டது. அது போன்ற விஷயங்களில் நம்ம உறுதியாக கூற முடியாத நிலையில் நம்ம இருந்தோம்னா அது அனத்தியாவசியம். இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ நல்லறிவு கிடைத்ததால் நம்ம இதுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்ல முடியுது. அதனால் இந்த 3 விஷயங்களையும் நீக்கியது நல்லறிவு என்று நாம் பார்க்கிறோம். அது சமயக் ஞானத்தினுடைய பிரிவுகளை நமக்கு தத்துவ சூத்திரம் கூறியிருப்பதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். மதி ஸ்ருத அவதி மனப்பரிய கேவலானி ஞானம் என்று தத்துவ சூத்திரம் கூறுகிறது. மதி ஞானம், ஸ்ருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கேவல ஞானம். இதனுடைய விளக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தாலும், மதி ஞானம் என்பது 5 பொறியால் அறிந்து கொள்வது, மனம் 5 பொறி மற்றும் மனத்தால் அறிவது. ஸ்ருத ஞானம் என்பது மதிஞானத்தால் கிடைக்கப்பெற்ற, அதை வச்சு கேள்வி அறிவு, நூலறிவு. மதிஞானத்தினுடைய அடிப்படையில் நம்ம கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது. அவதி ஞானம் என்பது இந்த 5 பொறிகள், மனம், இந்த 6 விஷயங்கள் துணையின்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உருவப் பொருள்களை அறிவது. அதற்கு எல்லையெல்லாம் நம்ம பார்த்தோம். மனப்பரிய ஞானம் என்பது பொறிகள் மற்றும் மனம் இல்லாமல் பிறருடைய மனதிலே உள்ளதை நினைவு. அவதி ஞானம் உருவப் பொருளை அறியும். மனப்பரிய ஞானம் பிற மனதிலே உள்ளதையும் அறியக்கூடிய ஆற்றல் மனப்பரிய ஞானம். கேவல ஞானம் என்பது மூலோகப் பொருள்களை ஒரே நேரத்தில் அவற்றின் முக்கால மாற்றங்களோடு அறிந்து கொள்வது கேவல ஞானம். அதனால் இந்த 5 ஞானம் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இதை விரிவாக பார்த்ததால் அது சுருக்கமாக நம்ம இதில் பார்க்குறோம். அதுவே 2 பிரிவாக இருக்கிறது என்று சத்துவ சூத்திரம் சொல்கிறது. பரோட்ச ஞானம், பிரத்யக்ஷ ஞானம். பரோட்சம் என்றால் மறைமுக அறிவு, பிரத்யக்ஷம் என்றால் நேர்முக அறிவு. முதல் 2ம் மறைமுக அறிவு. முதல் 2ம்னா எது? மதிஞானமும் ஸ்ருத ஞானமும். அது வேறொரு புலன்களாலோ நூல்களாலோ கேள்வியாலோ நம்ம அறிஞ்சுக்கிறோம் அந்த 2 ஞானத்தையும். அதனால் அது மறைமுகமாக தான் நமக்கு கிடைக்கிறது, நேரடியாக நம்ம பார்த்து அறிவதில்லை. ஆனால் அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கேவல ஞானம், இந்த 3மே வந்து பிரத்யக்ஷம், அந்நியத்துனா மற்றவை என்று அர்த்தம். பிரத்யக்ஷம் அது பிரத்யக்ஷ ஞானம். அதனால் ஞானத்தினுடைய 2 பிரிவுகள் இருக்குதுன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்ததால் இங்கே சுருக்கமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 43வது காதையில் தரிசன உபயோகம் என்பது குறித்து உபயோகத்தினுடைய தரிசனத்தினுடைய பிரிவுகள் பற்றி சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஜம் சாமன்னம் கஹனம் பாவானம் நேவ கட்டுமாயாரம் அவிசேசி தூண அட்டிஹே தம் சமிதி பன்னகே சமையே. அதாவது காட்சி என்பது 5 புலன்கள் மற்றும் மனதால் ஒரு பொருளை சாதாரணமாக அறிந்து கொள்வது. சாதாரணமாக அறிந்து கொள்வது என்று சொன்னால், ஒரு இடத்த பார்க்குறோம், டக்குன்னு அதனுடைய இயல்புகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்காம அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு புத்தகம் அங்கே மேசை மேலே இருக்குது, தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், அது ஒரு புத்தகம்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதுவே தரிசனம். அது வந்து தரிசனம், அந்த காட்சியினுடைய பயன்பாடு என்று கூறப்படும். அது அதனுடைய விசேஷத்தன்மையை பற்றி கருதாமல், அதை பற்றி தெரிஞ்சிக்காம, அந்த புஸ்தகம் என்ன தலைப்பு, அதில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் என்ன, அதனுடைய எந்த சப்ஜெக்டை பற்றி அந்த புஸ்தகம் சொல்லுது, இவற்றையெல்லாம் பற்றி அந்த நேரத்துக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அது இருக்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அது காட்சியினுடைய பயன்பாடு.
அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன்னா 4 விதங்கள் இல்லை. சக்ஷு தரிசனம் என்றால் கண்ணால் பார்ப்பது. அசக்ஷு தரிசனம் என்றால் வேறு புலன்களால் கையால் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் சில பொருள். கண்ணில் இருட்டாக இருக்குது, அந்த நேரத்தில் நமக்கு அந்த பொருள் கண்ணில் தெரியலைன்னா கூட நம்ம கையால் தொட்டு பார்த்து அது தெரிந்து கொள்ளலாம். அது என்ன, அது புத்தகமா, டம்ளரா, அது மாதிரி வேறு வேறு விஷயங்கள், பேனாவா, பென்சிலா, அது தெரிஞ்சு கொள்ளலாம். அது பிற பொறியால் காண்பது. வாசனையால் தெரிஞ்சுக்கலாம், காதால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போன்ற மற்ற புலன்களால், கண் தவிர மீதி இருக்கிற 4 புலன்களால் நாம் தெரிந்து கொள்வது அது அசக்ஷு, கண்ணற்ற, கண் பார்வையால் தெரிந்து கொள்ளாத அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அவதி தரிசனம், அது உருவப்பொருளை காண்பதால் நம்ம பொறியால் காணாமல் மனதின் மூலமாகவே தெரிந்து கொள்வது, உருவப்பொருளை தெரிந்து கொள்வது அவதி தரிசனம். கேவல தரிசனம் என்பது முழுமையாக கண்ணாடியின் எதிரே வைத்திருக்கிற பொருள்களை எல்லாம் கண்ணாடி எப்படி காட்டுகிறதோ அதுபோல மனதிலேயே அந்த மொத்த பொருளையும், உலகத்தில் இருக்க அத்தனை பொருளையும் தெரிந்து கொள்வது கேவல தரிசனம். அதனால 4 விதமான காட்சி பயன்பாடுகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஞானம், அந்த உபயோகம், ஞான உபயோகம் என்ன? தம்சன புவ்வம் நாணம் சது மத்தானம் ந தோனி உபபோகாம் ஜுகவம் ஜம்சா கேவலினாகே ஜுகவம் தூதே தோவி. இந்த தரிசனம் முதல்ல கிடைச்சிடும். அதன் பிறகு அதனுடைய அடிப்படையில் வருவது தான் ஞானம். இப்போ நம்ம ஒரு புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது தரிசனம். அப்புறம் அதை கிட்ட போய் அதில் என்ன தலைப்பு இருக்குது, அதில் என்ன இண்டெக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி அது பேசுது, சரி நமக்கு அதில் ஒரு சப்ஜெக்ட் தெரியும், அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து அந்த பக்கத்தை திருப்பி பார்த்து தெரிந்து கொள்வது, இது எல்லாம் ஞானம். அதனால் முதலில் தரிசனம். பிறவி உயிர்களுக்கு காட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறிவு ஏற்படும், அதாவது ஞானம் வரும். அதனால் ஞான உபயோகம் என்பது தரிசன உபயோகத்தின் அடிப்படையில் உண்டாகும். ஸ்ருதம் மதிப்பூர்வம் என்று தத்துவ சூத்திரம் கூறுகிறது. ஸ்ருதம் என்றால் அந்த இருக்கின்ற அந்த ஞானம், ஸ்ருத ஞானமானது மதிப்பூர்வம், அதாவது அந்த மதிஞானத்தினுடைய அடிப்படையில் வரும் என்று சொல்வார்கள். அப்போ முதல்ல ஏற்படுவது காட்சி, அந்த காட்சியால் வருவது மதிஞானம், அதன் பிறகு வருவது ஸ்ருத ஞானம். அப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால் முதலில் காட்சி ஏற்படும், அதன் பிறகு அதை பற்றிய ஞானம், அந்த பொருளை பற்றிய ஞானம் உண்டாகும். இரண்டும் ஒரே சமயத்தில் உண்டாவதில்லை. ஆனால் உண்டாவதில்லைன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் காலம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஒரு ஒரு இதை பார்க்குறோம்னா கூட, ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குன்னு பார்த்தோம்னா கூட ஒரே ஒரு செகண்டு கூட கிடையாது, அடுத்த கணமே நம்ம என்ன செய்வோம், அது தண்ணின்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பார்க்கும்போது கண்ணாடி டம்ளர் இருக்குது, ஏதோ இருக்குது திரவம், அடுத்து தண்ணி, அடுத்த ஸ்டெப்பே வந்துடும். அதனால் அந்த ரெண்டுத்துக்கான இடைவெளி மிக குறைவாக இருக்கும். நமக்கு தெரியாத பொருளாக இருந்தால் அது அதிகமாக இருக்கும். அந்த ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, அது பார்த்த உடனே இது ஒரு மிஷின்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான் தெரிஞ்சிக்க முடியும். அதில் உள்ள என்ன இருக்குது, என்ன பார்ட்ஸ் இருக்குது, அது என்னத்துக்காக செயல்படுது, எதுக்கு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு லேட் ஆகும், அது ஞானம் வருவதுக்கு லேட் ஆகும். அதுபோல் இரண்டும் ஒரே சமயத்தில் உண்டாவதில்லை. அவற்றுக்கான கேப் மிக குறைவாகவும் இருக்கும், கொஞ்சம் நேரமும் எடுத்துக்கொள்ளலாம் ஞானமும் ஏற்படுவதற்கு. ஆனால் கேவலிகளுக்கு இரண்டும் ஒரே நேரத்தில் உண்டாகிறது. அவருக்கு எப்போ காட்சி கிடைக்குதோ அது கூடவே ஞானமும் கிடைத்துவிடும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதைத்தான் அந்த இடத்துல நம்ம அந்த யுகபம் ஜம்ஹா கேவலினாஹே ஜோகம் தூதே தோவி, கேவலிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது என்று சொல்கிறார். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் கிடையாது என்று சொல்கிறார். அதனால் நம்ம இந்த தரிசன உபயோகம், ஞான உபயோகம் என்கின்ற விஷயங்களை ஏற்கனவே பார்த்தோம். அவற்றினை தனியாக எடுத்து இவற்றை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 3வது அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சித்தாந்த சக்கரவர்த்தி. இதற்கு அடுத்து என்ன முக்கியமான விஷயங்களை கூறுகிறார் என்பதனை நாம் அடுத்து வருகின்ற காதைகளிலே நாம் பார்க்கலாம். நான் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வழக்கம் போலவே ஒரு நாள் நடுவில் பதிவு செய்ய முடியாமல் போயிட்டது, கோயில் விசேஷத்துக்கு சென்றதால். இப்பொழுது இன்றைக்கு இந்த பதிவினை பார்த்து நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலில் இதில் வருகின்ற அந்த காட்சி பதிவையும், அதே போல் வாட்ஸ்அப்பில் எதையும் பகிர்கிறேன். அந்த ஒளிப்பதிவினை கேட்டு அதனையும் நீங்கள்
இந்த விஷயங்களுக்கான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லறம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அது ஆர்வமாக ஒரு சிலர் கூட சினிமா விழாவில் செல்லும்போது கோயில் விழாவுக்கு செல்லும் பொழுது இதை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கும் அந்த யூடியூப் சேனல் பற்றி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டெக்னிக்கலான சில பேக்லாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணலாம். இருந்தாலும் தற்போது அதனை அறிந்து கொள்ள நல்லறம் யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.